ஒரு வழியா மௌரேஸ்க்கும் ஸ்கூல்ல முலாண்டு லீவ் விட்டுட்டாங்க. ஸ்கூல் விட்டு வந்த உடனே வேணுங்கிற பொருளெல்லாம் மூட்டையை கட்டிட்டு திருச்செங்கோட்டு வீட்டுல இருந்து தோட்டத்து வீட்டுக்கு வந்தாச்சு. இனிமேல் பாருங்க இவங்க ஆட்டத்தை கையிலேயே பிடிக்க முடியாது இவங்கள. அப்பப்ப வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு டிவி செல்லு இந்த மாதிரி பாப்பாங்க. நான் தான் தோட்டத்துக்குள்ள போங்க போய் விளையாடுங்கன்னு முடுக்கி விட்டுருவேன். ரொம்ப நல்ல கல்வியை கொடுக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு இந்த கிராமத்து வாழ்க்கையை அடகு வச்சு டவுன்ல போய் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை. படிக்கிற பிள்ளைங்க எங்க இருந்தாலும் படிக்கும், எங்க இருந்தாலும் பணம் சம்பாதிக்கலான்னு இங்கேயே இருந்திருக்கலாம். காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகளை சமாளிக்க முடியாது இங்க இருந்தா அப்படிங்கறனால அங்க போயிட்டு நான் தண்ணி கட்ட வரும்போதெல்லாம் வீட்டை கிளீன் பண்ணுவேன். இருந்தாலும் டீப் கிளீன் பண்ணாதனால கொஞ்சம் குப்பையா இருந்தது. அதனால மௌரேஜ் மௌரிகா 2 பேருமே அவங்கனால முடிஞ்ச ஹெல்ப்பை எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அவங்க கிளீன் பண்ணும்போது மேலோட்டமா அப்படியே கிளீன் பண்ணுவாங்க. நான் மறுபடியும் அதை இன்னொரு டைம் நல்லா கிளீன் பண்ணிடுவேன். வீட்டை சுத்தமா ஒற்றை அடிச்சு கூட்டிட்டு வீட்டெல்லாம் மாப் போட்டுட்டு வெளியில தண்ணி ஊத்தி கழுவிட்டாச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு பசங்களை சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தைனார் வீட்டுல கொண்டு போய் குட்டீஸுங்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் தண்ணி கட்டுறதுக்கு வந்துட்டேன். 3 மாசத்துக்கு ஒருக்கா தேங்காய் போடுவாங்க. இப்ப தேங்காய் போடுற டைம் ஆயிடுச்சு. ஆளுங்க வந்து தேங்காய் போட்டுட்டு இருந்தாங்க. எங்க மாமியார் தென்னை மர தோப்புக்குள்ள ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே அவங்க கிட்ட பேசிட்டு நான் தண்ணி கட்டிட்டு தண்ணி ஒரு கேட் வால் ஓபன் பண்ணி விட்டுட்டு சரி பாஞ்சிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ள குட்டீஸுங்களை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்த உடனே கொழுந்தார் பாப்பா கிட்டயும் மௌரிகா கிட்டயும் எனக்கு தண்ணி தாக எடுக்குது, ஜூஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் இருந்துச்சு அதை கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இருக்கிற எல்லா வெள்ளரிக்காயும் கட் பண்ணிட்டு லெமன் பொரிச்சு ஜூஸ் போட்டுட்டு 2 பேரும் ரெடி பண்ணிட்டாங்க சீக்கிரமா. குட்டீஸுங்க கண்ணு முன்னாடியே தான் வெள்ளரிக்காய் கடந்தது, எப்படியோ சாப்பிட்டுருக்க மாட்டாங்கன்னு தெரியும். அதனாலதான் வந்து எனக்கு ஜூஸ் வேணும், வெள்ளரிக்காய் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சாப்பிட வச்சுட்டு நான் மறுபடியும் தண்ணி கட்ட வந்துட்டேன். எல்லாருக்கும் தலையும் பரட்ட தலையா இருந்தது. எல்லாத்துக்கும் எண்ணெய் தொடச்சு தலையும் சீவியாச்சு. அண்ணன் அக்கா தங்கச்சி இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டா இவங்களோட ஹாப்பினஸ் டபுள் மடங்கு அதிகமாயிரும். சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் முலாண்டு லீவ் விட்டுட்டா போது எல்லாரும் ஒன்னா இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க.